தாஸ் அந்த கடத்தினவங்களுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி நான் வண்டி அனுப்பிட்டேன், சீக்கிரமா அந்த குழந்தைய ஏத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த கடத்தல்காரங்க ஏற்கனவே சிவானி பாப்பாவே 2 அடியாட்களையும் வேற ஒரு டெம்போல ஏத்தி விட்டுருப்பாங்க. இது இந்த பக்கம் தாஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இது கிட்ட தாஸுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்டா டேய், நான் அனுப்பின வண்டி இன்னும் வரவே இல்ல. அது மட்டும் இல்லாம என்ன வண்டி, என்ன நம்பர் எதுவுமே நான் சொல்லவே இல்ல. எப்படிடா நீங்க தைரியமா எந்த தைரியத்துல நீங்க அந்த குழந்தைய ஏத்தி விட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட அந்த கடத்தல்காரங்களும், என்ன தாஸ் நீ சொன்ன இடத்துல அந்த வண்டி நினைச்சு ஏத்தி விட்டேன். இப்ப என்ன திடீர்னு என்கிட்ட பேசிட்டு இருக்க? இப்ப இரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆளுங்க 2 பேர் அங்கதான் இருக்கானுங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த கடத்தல்காரங்களும் அந்த அடியாள் 2 பேருக்கு கால் பண்றாங்க. பட் ஆனா அவங்க இந்த பக்கம் சரக்க போட்டுட்டு மட்டையாயிடுறாங்க. அதே நேரத்துல சிவானி பாப்பாவும் கேம் விளையாண்டு இருக்கிறதுனால அது எதையுமே கவனிக்காம வர்ற காலையும் கட் பண்ணி விட்டுட்டு அவங்க எப்பவும் போல கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுமே ரொம்ப டயர்டா இருக்குங்கிறதுனால அப்படியே வண்டியிலே படுத்து தூங்கிடுறாங்க. இந்த கடத்தல்காரங்களும் மாறி மாறி இங்க சிவானி பாப்பாக்கு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. பட் ஆனா இவங்களும் மட்ட அதே நேரத்துல சிவானி பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கிறதுனால காலுமே அட்டனாக்க மாட்டேங்குது. இதனால தாசுமே ரொம்ப பயந்து போயிட்டு இப்ப மட்டும் சுந்தரத்தை நம்ம மாத்தணும், அவ்வளவுதான், நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். ஆல்ரெடி அந்த குழந்தைய வேற நம்ம கடத்தி வச்சு இப்ப மறுபடியும் வேற எங்கேயோ தொலைச்சிட்டோம். இப்ப அந்த குழந்தை என்ன பண்ண போதோ, அது மட்டும் இல்லாம இப்ப வேற எங்கேயோ மாட்டிக்கிச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த கடத்தல்காரங்களும், இங்க பாரு தாசு, நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்ச அந்த ஃபேக்டரிக்கு நீ முதல்ல வா, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசையுமே டைரக்டா அந்த ஃபேக்டரி கூப்பிடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த அடியாட்களுமே அங்க போயிட்டு தாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இங்க பாரு தாசு, நம்ம ஏற்கனவே அந்த குழந்தைய கடத்திட்டோம், நீ முதல்ல அவங்க கிட்ட வந்து பேமெண்ட்டை டீல் பேசி பணம் வரட்டு, வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வரதை பிரிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட தாசுமே, ஏண்டா முட்டாளாடா நீங்களாம், குழந்தை கையில இருந்த குழந்தைய கோட்டை விட்டுட்டு இப்ப குழந்தை இல்லாம நான் எப்படா போய் அவன்கிட்ட டீல் பேச முடியும்? அப்படி நான் போய் பேசினா அவன் என்னடா நினைப்பான்? சுந்தர் கேட்கிற அடுத்த கேள்வி, என் குழந்தை கிட்ட நான் பேசணும், முதல்ல போனை கொடுன்னு தான் சொல்லுவான். அப்ப அந்த குழந்தை பேசணுமே, என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அந்த கடத்தல்காரங்களும் இந்த பக்கம் அங்க தாஸ் சொன்னதை நினைச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க ஸ்வேதாவும், ஆமா உங்களை மாரி முட்டாள நம்பி இந்த செயல்ல இறங்கினதுக்கு எங்களை தான் செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கடத்தல்காரங்களை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுமே தாஸுக்கு ஒரு பக்காவான ஐடியாவை தெளிவா யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு தாசு, இப்போ அவன் நமக்கு கேள்வி கேட்கிற இடத்துல கிடையாது, நம்ம சொல்றதை கேட்கிற இடத்துல தான் இருக்கான். நீ என்ன சொன்னாலும் அதை கேட்டுதான் ஆகணும். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாதான் உன் பொண்ணோட குரலை கூட நீ கேட்க முடியும்னு சொல்லி நம்ம மிரட்டுவோம். நமக்கு பணமும் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பணத்தை பிரிச்சுட்டு எஸ் ஆயிடுவோம். சரிடா, நீ சொன்ன மாதிரி பிரிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கணுமே, எங்க போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. உடனே இந்த கடத்தல்காரனும், இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளுங்க கையில சரக்கு வச்சிருந்தானுங்க, அதை போட்டு மட்டையா இருப்பானுங்க. ஒண்ணு கம்பல்சரி அவனுக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் குழந்தை நம்ம கஸ்டடிக்கு வந்துடும். ஏன்னா குழந்தை எங்க இருந்து எடுத்தாலும் நம்ம கஸ்டடிக்கு வர்ற மாதிரி தான் அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். பட் அவங்க அப்படி எந்திக்கலாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட கண்டிப்பா அந்த வண்டிக்காரன் மூலமா எப்படினாலும் குழந்தை அவங்க வீட்டுக்கு போய் சேரப்போகுது. நமக்கு தேவை அந்த குழந்தை போய் சேர்ந்துரும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு தேவை பணம் தானே, அதுக்கு முன்னாடி அந்த பணத்தை பிரிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இது கேட்டோம்னா தாசும் ஸ்வேதாவும் யோசிச்சுட்டு, பரவாயில்லடா, நீங்க என்னமோ முட்டாள்னு நினைச்சோம், ஆனா சரியான புத்திசாலிங்கிறா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தாசும் இங்க சுந்தருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உன்னோட குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, இந்த மாதிரி வந்து எனக்கு தேவையான பணத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட சுந்தரமே, என் குழந்தையோட குரலை கேட்கணும், முதல்ல என் குழந்தை கிட்ட வீடியோ கால் போட்டு காட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாசுமே, நான் வந்து எத்தனையோ வாய்ப்பு உனக்கு கொடுத்தேன், ஆனா அந்த வாய்ப்பெல்லாம் தட்டி கழிச்சல்ல, அதனால இப்ப நான் சொல்றதுதான் கடைசி ஃபைனல். எனக்கு நீ தர வேண்டிய அந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை மட்டும் கொடு, அதுக்கப்புறம் தான் குழந்தையோட குரலை கூட கேட்க முடியும். இல்ல அப்படின்னா நீ எனக்கு பணம் தர வேண்டாம், நீ போலீஸ்டே போயிட்டு வா, ஆனா உன் குழந்தை மட்டும் உன்கிட்ட கிடைக்காது, அந்த குழந்தை உன்கிட்ட கிடைக்காத அளவுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாசுமே மிரட்டுறாங்க. இது கேட்டோம் நீங்க சுந்தரமே, சரி நீ எதுவும் பண்ணிடாத, நீ கேட்கிற 50 லட்சத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா எங்க வீட்டுல போயிட்டு சந்திரசேகர்ட்டும் ஜெயாட்டையும் பேசுறாங்க. உடனே அவங்களுமே, எப்படியாவது நம்ம குழந்தை தான் நமக்கு முக்கியம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைய நம்ம வந்து வாங்கி ஆகணுங்கிறதுக்காக எதை பத்தியும் யோசிக்காம அவங்களும் 50 லட்ச ரூபாய் எடுத்து சுந்தர்ட்ட கொடுத்துறாங்க. சுந்தரமே அந்த பணத்தை எடுத்துட்டு எங்க வரணும்னு சொல்லி கேட்கிறப்போ ராசுமே ஒரு பழைய குடோனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமே அங்க வர வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க வண்டியில இருக்க சிவானி பாப்பாவும் தூங்கி எஞ்சிடுறாங்க. எஞ்சிட்டு பக்கத்துல இருக்க 2 கடத்தல்காரங்களும் எழுப்பி பாக்குறாங்க. பட் ஆனா அவங்க யாருமே எந்திக்காம பயங்கரமா மட்டையாட்டதுனால இந்த பக்கம் சிவானி பாப்பாவும் மறுபடியும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேம் எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சரி யார்ட்டையாவது கால் பண்ணி பேசலாம், ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, அது மட்டும் இல்லாம பொன்னியத்தை நம்மளை வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா பொன்னிக்கு கால் பண்றாங்க. அப்ப பொன்னியுமே ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது அப்படிங்கறதுனால அதை அட்டன் பண்ணாம இருக்காங்க. மறுபடியும் இன்னொரு கால் வரதை பார்த்தோம்னா சக்தியுமே, இங்க பாரு பொன்னி, அந்த காலை முதல்ல அட்டன் பண்ணு, சப்போஸ் நமக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ கூட கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது சொன்ன உடனே இங்க பொன்னியுமே அந்த கால் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ண அடுத்த செகண்ட், பொன்னியத்தை எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் சிவானி பாப்பா வாய்ஸை கேட்ட உடனே பொன்னியுமே காரை நிறுத்த சொல்லிட்டு டக்குன்னு ஸ்பீக்கர் போடுறாங்க. போட்டது மட்டும் இல்லாம, சிவானி பாப்பா நீ எங்கமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அழுதுகிட்டு. உடனே பொன்னியுமே, என்னத்த என்கிட்ட நாடகம் போடுறீங்களா, என்னை கடத்தி வச்சுக்கிட்டு
சைக்கிள் தரேன்னு சொல்லிட்டு சைக்கிள்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பொண்ணுமே இருந்துகிட்டு ஒண்ணுமே புரியாம என்ன சிவானி விளையாடுற, எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சிவானியுமே இருந்துகிட்டு என்ன பொண்ணியத்தை என்கிட்ட விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் சக்திக்கு புரிய வருது சிவானி இன்னும் அந்த கடத்தல்காரங்க கிட்ட ரொம்பவே விளையாட்டுத்தனமா இருக்காங்க, இதை கரெக்டா நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணியை கண்ட்ரோல் பண்ணிட்டு, சிவானி கண்டிப்பா நாங்க சைக்கிள் வாங்கிட்டோமா, கண்டிப்பா உன்னை பாக்குற வரோம், நீ அங்கேயே இரு, அது மட்டும் இல்லாம நீ எங்க இருக்க, எந்த இடத்துல போயிட்டு இருக்கங்கிற விஷயத்த எனக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சிவானி பாப்பாவும் நாங்க இந்த மாதிரி ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம், நாங்க போயிட்டு இருக்க வண்டியோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே எங்க சக்தி கொடுக்குறாங்க. இதை வாங்கின சக்தியுமே டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனை பத்தி போயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க சிவானி கிட்ட எப்பவும் போல பொண்ணி பேச்சு கொடுத்துட்டு, இங்க பாருமா நீ வர்ற வழியில ஏதாவது லேண்ட்மார்க் இருக்கா, ஏதாவது முக்கியமான விஷயத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ கரெக்டா வந்து சிவானி பாப்பாவுமே நான் வர்ற வழியில ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அண்ணா நகர்னு ஒரு போர்டு இருந்துச்சு, அந்த போர்டு பக்கத்துல ஒரு காஃபி பார் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி பார் நேம்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு பொண்ணுமே ஒண்ணுன்னா நோட் பண்ணிக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்க சண்முகத்துக்கிட்டுமே அந்த ரூட் எல்லாம் சொல்றாங்க. அதே நேரத்துல சண்முகமா அந்த போனை வாங்கி, இங்க பாருமா நீ போயிட்டு இருக்கிற போன்ல அங்க லொகேஷன் ஆன் பண்ணிக்க, அதுல போயிட்டு நீ எங்களுக்கு லைவ் லொகேஷன் சென்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்ல இந்த பக்கம் சிவானி பாப்பாவுமே அந்த லைவ் லொகேஷனை சென்ட் பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சீக்கிரம் வாங்க பொண்ணியத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட பொண்ணுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் கிடைச்ச அடுத்த செகண்டே இவங்க எல்லாருமே டைரக்டா அங்க சிவானி பாப்பா இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க.